Welcome all. ஸோ ஹாய் guys. ஸோ எப்பவும் போல தான். ஸோ எப்பவும் போல லினக்ஸ் அப்படின்றது லினக்ஸோட என்டையர் மிஸ்ட்ரி. அது லினக்ஸ்ன்றது ஒரு ஓஎஸ்ஏ கிடையாதா, அதான் ரியாலிட்டி. லினக்ஸ் அப்படின்றது ஒரு கர்னல், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரொம்ப நம்ம வந்து என்டையராக வந்து இது பண்ணாமல் லினக்ஸ் எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு லினக்ஸ்னா என்ன, லினக்ஸ் அப்படின்றது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லினக்ஸ். லினக்ஸ் அப்படின்றது நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும். லினக்ஸ் அப்படின்றது ஒரு ஹேக்கர்ஸோட ஒரு பெட் அப்படின்றத சொல்லலாம். அதை தாண்டி நிறைய பேர் வந்து லினக்ஸ் வந்து ஹேக்கர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. க்ளவுட் இன்ஜினியர்ஸ், அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் அண்ட் தென் நார்மல் பீப்புள்ஸ் கூட இன்றைக்கி லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லினக்ஸ் அப்படின்றது என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை கற்றுக்கலான்றதை நான் சிம்பிள் வேல நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஓகே நான் தம்ப்லைன் எடுத்துருந்தேன், நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிளாக லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு நீங்கள் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய இந்த பர்டிகுலர் இதுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். இவர் தான் டெபியன், லினக்ஸோட ஒரு மூத்த ஒரு நபர் அப்படின்றத சொல்லலாம். என்ன அப்படின்னா, சோலார் சிஸ்டமில் இன்றைக்கி எப்படி சன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுதோ, அந்த மாதிரி லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்டையராக டெபியன் அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து என்டையர் ரோல் ப்ளே பண்ணுவான். ஸோ அவனை பற்றி தான் இந்த வீடியோலையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து லினக்ஸ் அப்படின்றது ஒரு கர்னல் அண்ட் தென் லினக்ஸ் அப்படின்றது என்டையராக நிறைய ஃப்ளேவர்ஸால் உருவாக்கப்பட்டது தான். அது மேலே போடக்கூடிய அந்த ஒரு ஃப்ளேவர் தான் நம்ம வந்து ஓஎஸ் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நிறைய ஓஎஸ்எஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஊபர் ஸ்டூடெண்ட், அப்புறம் வந்துட்டு சம்திங் லினக்ஸ் மென்ட்டு, உபுண்டு, இது எல்லாமே. நிறைய பேர் என்ன நினைப்போனா, கமாண்ட் லைன் மட்டும்தான் லினக்ஸ்க்கு, லினக்ஸோட கமாண்ட் லைனை பார்த்ததுக்கப்புறம் லினக்ஸ் டெர்மினலில் மட்டும் தான் ரன் ஆகும் அப்படின்றத பார்த்தே நிறைய பேர் வந்து லினக்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. நான் சொல்லக்கூடிய லினக்ஸ் மென்ட்டு, உபுண்டு, ஸோ இந்த மாதிரியான ஓஎஸ்எஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் லைட் ஓஎஸ்மே கூட, உங்களோட லேப்டாப்லேயுமே நல்லா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரன் ஆகக்கூடிய ஓஎஸ்எஸ் இதெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரியான லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஓஎஸ்ஏ இன்றைக்கி அவ்வளோ கொட்டி கிடக்கு. நான் சொல்கிறேன், இந்த உபுண்டுக்கு இல்லையா நீங்கள் வந்தீங்கன்னா உபுண்டுலேயே நிறைய உபுண்டு இருக்குது. லினக்ஸ் லைட், அப்புறம் வந்து உபுண்டு டச், அந்த உபுண்டு மேட், ஸோ இந்த மாதிரி நிறைய லிங்க் கேட்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் லினக்ஸ்ன்றது இதுதான் பேசிக்காக, ஓகேங்களா? லினக்ஸ் அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால லினக்ஸ் அப்படின்றது ஃப்ரீ, அதை வந்து என்ன செக்யூரிட்டிலாம் இருக்குமா உள்ள அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்கலாம். லினக்ஸ் அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ்னு நம்ம ஒரு விஷயம் மீனானாலே தௌசண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேர்ல்டு வைடில். ஏதாச்சும் லினக்ஸ் எப்படின்னா ஒரு விஷயம் லைக் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்துட்டு பக்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா டெவலப்பர்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் செக்யூரிட்டி லெவல் இதில் கூடிக்கிட்டே போகுன்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்றத நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். லினக்ஸ் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலான்றத ஒரு 5 வெப்சைட்ஸ் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு நீங்கள் லினக்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாமே லெவல் 1 அப்புறம் வந்து லெவல் 2ல் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். என்னென்ன கமாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும், அது எப்படி என்டையராக லேர்ன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் இதில் கம்ப்ளீட்டாக வந்து நான் கொடுத்து வச்சுருப்பேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்குமே இருக்குது, அதை நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து டச் பண்ணிக்கலாம். உள்ளே நிறைய வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஓவர் தி ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட். ஸோ இதில் நான் வந்து லினக்ஸ் எப்படிலாம் பண்ணலான்றது இவங்க கொடுத்துருக்காங்க நல்லா நீட்டாக. ஸோ அதனால் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் வந்துட்டு levex.io. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த லினக்ஸ் கான்செப்ட் தான். ஸோ இதில் கமெண்ட் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் லைனில் என்ன லினக்ஸ் ஷெல்லுனா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் த பேஷ், இதெல்லாம் என்டையராக கொடுத்துருப்பாங்க. எப்படி அதை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைட்டையும் நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் வந்து லினக்ஸ் அப்படின்றத வந்து இதில் இருக்க சிடினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன கான்செப்ட் இது எல்லாமே அதுன்றதை தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். உங்களுக்கு நிறைய லினக்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளேவராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கம் திஸ் சைட். உங்களுக்கு எந்த லினக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் நேமை இது பண்ணி அதுக்கான ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இது TLDR அப்படின்னு சொல்லிட்டு SH அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சைட். இதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்குள்ளாரே வந்து நீங்கள் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ எம் ஜஸ்ட் சர்ச்சிங் MKDAR. உங்களுக்கு ஒரு இதோட டெஃபினேஷன் ஃபுல் வேணும் அப்படின்னா MKDAR கொடுத்தீங்கன்னா MKDARன்றது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே இதில் நீட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லேர்னிங் சைட் தான். ஸோ அடுத்தது இதுதான் வந்து நல்ல ஒரு codecloud.com அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸ்க்கு வந்துட்டு என்டையராக இவங்க வந்து ஒரு ரோட் மேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. இது நான் பர்சனலாக பார்க்கும்போது நல்லா எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ இதுதான் லினக்ஸோட ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு கான்செப்ட்டு. அண்ட் தென் ஐ நோ நத்திங் about Linux whatever it is, so just come this Linux beginnerன்னு சொல்லிட்டு இருக்கோம். தலைவர் மாசா உட்காந்து எடுத்திருப்பாரு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல சைட் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி லினக்ஸ் அப்படின்னா இதுதான். லினக்ஸில் இருக்க நிறைய மித் என்ன அப்படின்னா, லினக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம டிவிலலாம் பார்க்குறோம். டிவியில் இருந்துட்டு ஒரு ஹேக்கர் வந்து டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு
லைக் நான் வந்து ஒரு ஹேக்கர், ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் ஒரு க்ரீன் கலர் தீமில் வந்துட்டு நான் உட்காந்துட்டு ஹேக் பண்ணால் அதை ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. லினக்ஸ் அப்படின்றது இதுதான். ஸோ இது பேசிஸில் நீங்கள் ஒரு ஹேக்கிங், ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே, இல்லை ஒரு க்ளவுட் இன்ஜினியரோ வாட் எவர் இட் இஸ், பிகாஸ் இன்னைக்கு வேர்ல்டில் நிறைய வெப் சர்வர்ஸ் வந்து லினக்ஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லினக்ஸ் அப்படின்றது ரொம்ப பாப்புலராக இருக்குது, நிறைய இடங்களில் வந்து அது அப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். இந்த லினக்ஸ் அப்படின்றது எப்படி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா சியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. Linux which ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மெயின் லாங்குவேஜ் வந்து சி தான். ஸோ லினக்ஸோட கோர் வந்து ரிட்டன் பை சியில் தான் உங்களுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க. சி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து சியை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா, நீங்கள் சைபர் செக்யூரிட்டியோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு டெக்னிக்கல் பாத்துக்குள்ளார நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, டெக்னாலஜிக்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வச்சாலே ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் சி தான். சியை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டாலே என்டையராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து எங்கள் ஃபாலோவர் ஒருத்தர் வந்து இதை கேட்டிருந்தாரு. இந்த ஃபாலோவர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு லினக்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுங்க, நிறைய பேர் லினக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நான் எப்படி இந்த லினக்ஸ் ப்ராப்பராக கற்றுக்கிறதுன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இதை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ லினக்ஸோட என்டையர் கான்செப்ட் இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் விஷ் பண்ணி பார்க்கலாம். தென் என்னோட சைபர் ஜெய் சைட்லையுமே அதை நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன கண்டென்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொன்னீங்கன்னா அதை நான் அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாலேஜை நீங்கள் இதில் கெயின் பண்ண மாதிரியாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய இன்டெப்த் கான்செப்ட் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.